ஸ்ரீமத் பாகவதம் 152ஆம் பகுதி. பகவானே, இனி நாங்கள் எங்கள் தேசங்களுக்கு செல்ல விரும்பவில்லை. எங்கள் அனைவரையும் தாங்களே ஏற்றுக்கொண்டு அருள் புரிய வேண்டும் என்றார்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்கள் அனைவரையும் பறக்கும் சிலைகளில் ஏற்றி, எல்லோரும் துவாரகைக்கு சென்று அங்கிருங்கள், நான் வந்து உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று அனுப்பி வைத்தார். பின் தேவி சத்யபாமையுடன் புறப்பட்டு தேவலோகம் சென்றார். தேவேந்திரனிடம் அசுரன் கவர்ந்து சென்ற பொருள்களை கொடுத்தார். அன்னை சத்யபாமை தேவலோகத்தில் இருந்த பாரிஜாத மரத்தின் மீது ஆசை கொண்டாள். அவளின் விருப்பத்தை அறிந்த கண்ணன் பாரிஜாத மரத்தை துவாரகைக்கு கொண்டு செல்வதற்காக வேருடன் பிடுங்கிக் கொண்டு கருடன் மீது ஏறினார். ஆனால் தேவேந்திரனோ சொர்க்கலோகத்தின் உடைமைகள் பூ உலகிற்கு செல்லக்கூடாது என்று தடுத்தான். காவலர்களை அனுப்பி பாரிஜாத மரத்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து பிடுங்க கூறினான். கண்ணன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தேவேந்திரனின் நன்றி மறந்த தன்மையை நினைத்து புன்னகைத்தபடி காவலர்களையும் தேவேந்திரனையும் மற்ற தேவர்களையும் தனது பாணங்களால் அடித்தார். இதற்கு பின்னர் தேவேந்திரனுக்கு புத்தி வந்தது. பாரிஜாத மரத்துடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் தேவி சத்யபாமையை பலி அனுப்பி வைத்தார். துவாரகை திரும்பிய கண்ணன் நரகாசுரனிடமிருந்து விடுவித்த 16,000 பெண்களையும் 16,000 கண்ணன்களாக மாறி திருமணம் செய்து கொண்டார். பின்னர் ஒவ்வொருத்தியின் இல்லத்திலும் ஒவ்வொருவனாக சாதாரண பாமரனைப் போல குடும்பம் நடத்தலானார். இந்த சமயத்தில் பாண்டவர்களிடமிருந்து தூதுவன் ஒருவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் வந்தான். மன்னர் தர்மபுத்திரர் அஸ்வமேத யாகம் நடத்த விரும்புகிறார். தங்களிடம் ஆலோசனை கேட்பதற்காக தங்களின் வரவை அவர் ஆவலுடன் எதிர்பார்க்கிறார் என்றான். அப்போது நாரத மாமுனிவர் இதை கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்தார். அஸ்வமேத யாகமாவது தருமன் நடத்துவதாவது இதெல்லாம் நடக்காத காரியம் என்று புன்னகைத்தார். என்ன, எங்கும் ஒரு கலகத்திற்காக வந்திருக்கிறீரா நாரத முனிவரே என்றார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். கலகமில்லை கண்ணா, உண்மை. ஒரு மன்னன் அஸ்வமேத யாகம் செய்ய விரும்பினால் எல்லா தேசத்து மன்னர்களும் அவரை ராஜாதி ராஜனாக ஒப்புக்கொள்ள வேண்டும். ஏற்க விரும்பாதவரோடு சண்டையிட்டு வெல்ல வேண்டும். ஆம், அர்ஜுனன் ஒருவன் போதுமே அனைத்து அரசர்களையும் ஒரு நாளிகையில் ஜெயித்துவிடக்கூடிய வீரனாயிற்றே அவன். 152ஆம் பகுதி நிறைவடைந்தது.